மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம் அத்தியாயம் 3. வேல் ஒயர் நெட்டிங் கம்பெனி. அந்த இடத்தில் காவலர்கள் குவிந்திருந்தனர். அது ஒரு வேலிகள் தயாரிக்கும் தொழிற்சாலை. அதாவது இரும்பு மெஷ் தயாரித்து அதனை மொத்த விற்பனை செய்து கொண்டிருந்தார் கணேசன். இது அவருடைய மாமனார் கந்தவேலின் தொழில். மாமனார் என்பதை விட மாமா என்றே கூறலாம். கணேசனின் தாயின் உடன் பிறந்த தம்பி அவர். ஊரில் இருந்து வேலை தேடி சென்னை வந்த கணேசனை வீட்டில் தங்க வைத்து தொழில் கற்றுக் கொடுத்து தனக்கு உதவியாக வைத்து கொண்டார் கந்தவேல். குறுகிய காலத்திலேயே எல்லா வேலைகளையும் கற்றுக்கொண்டார் கணேசன். வேலையின் நுணுக்கங்களையும் தொழிலின் சூட்சமங்களையும் தன் அக்கா மகனுக்கு சொல்லிக் கொடுக்க அவரும் கற்பூரமாக அனைத்தையும் கற்றுக்கொண்டார். ஒரு கட்டத்தில் தன் ஒரே மகளை கணேசனுக்கு திருமணம் செய்து வைக்க அவர் விருப்பப்பட்டார். ஏனெனில் தொழில் கற்று குறுகிய காலத்திலேயே அதனை திறம்பட செய்ய ஆரம்பித்திருந்தார் கணேசன். அதனால் அவர் மேல் நம்பிக்கை கொண்டு மேலும் சில காலம் பொறுத்து பின் தன் மகளிடம் கேட்டார். உங்க விருப்பம்பா என்று விட்டார் அவர் மகள் சத்யபாமா. அதன் பிறகு கணேசனிடம் கேட்க முதலில் தயங்கியவர் பிறகு ஒத்துக்கொண்டார். சந்தோஷமாக இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார் கந்தவேல். இருவருக்கும் திருமணம் நடந்த பிறகு சில வருடங்கள் மட்டுமே அவர் உயிரோடு இருந்தார். அதன் பிறகு மொத்த தொழிலையும் கணேசன் கவனிக்க ஆரம்பித்து விட்டார். ஏனோ சிறுவயதில் பணத்திற்காக தான் பட்ட கஷ்டமெல்லாம் மனதில் எப்போதும் அழியாமல் இருக்க அவருக்கு பணம் போதும் என்ற திருப்தி இருந்ததே இல்லை. கம்பெனியில் சம்பாதிப்பதை வைத்து வட்டி தொழில் ஆரம்பித்தார். இதை ஆரம்பிக்கும் போது அவர் மனைவி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அவரை மெல்ல சமாதானம் செய்துவிட்டு பிறகு இதனை ஆரம்பித்தார். அவருடைய சம்பாத்தியமும் உயர்ந்தது. பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் ஏற்பட்டது. வருடங்கள் செல்ல செல்ல அவருடைய கம்பெனி பக்க தொழிலாக மாறி கந்துவட்டி கணேசன் என்ற பெயர் நிலைத்து நின்றுவிட்டது. அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. பணத்தின் மேல் அவ்வளவு மோகம். எவ்வளவு சம்பாதித்தாலும் அவருக்கு போதாது. எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்வார். ஆனால் பணம் விஷயத்தில் யாராவது ஏமாற்றினால் அவர்களை தயவு தாட்சண்யம் பார்க்காமல் தண்டித்து விடுவார். இவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள். மகன் சஞ்சீவன் வெளிநாட்டில் படித்துவிட்டு ஊருக்கு திரும்பி 1 வருடம்தான் ஆகிறது. மகள் சந்தியா கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்து கொண்டு இருக்கிறாள். வெளிநாட்டில் படித்து முடித்துவிட்டு வந்த சஞ்சீவன் தன் தந்தையின் தொழிலை எடுத்து நடத்த ஆசை கொண்டான். அவரும் சந்தோஷமாக அவனிடம் எல்லாவற்றையும் ஒப்படைக்க தயாராக இருந்தார். முதலில் கம்பெனியில் இருந்து எல்லாவற்றையும் கற்று தேர்ந்த பின் தன் கையில் மாற்றிக்கொள்வதாக சொல்லியிருந்தான் சஞ்சீவன். கணேசனை போல் இன்றி சஞ்சீவனுக்கு பணத்தின் மேல் எல்லாம் பிடிப்பு அதிகம் இல்லை. அவனுக்கு கொஞ்சம் கந்தவேலின் குணம். அதனால் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது. அப்பாவின் மேல் கொள்ளை பிரியம். ஆயினும் தன் தந்தை கந்துவட்டி செய்வதை அவன் எப்பொழுதும் ஆதரித்தது இல்லை. அவர் செய்யும் அந்த தொழில் பிடிக்காமல் தான் வெளிநாட்டிற்கு சென்று படித்தான். திரும்பி வந்தும் கணேசனிடம் சண்டையிட்டு கொண்டுதான் இருந்தான். மற்றவங்க பாவம் நமக்கு எதுக்குப்பா? நமக்கு கம்பெனியில் வர்ற வருமானமே போதாதா? இதிலேயே நம்மளால் நல்ல பணக்கார வாழ்க்கை வாழ முடியும். அப்படி இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் என்று வருத்தத்தோடு அவரிடம் புலம்புவான். என்னதான் அவருக்கும் மகன் மேல் பிரியம் அதிகம் என்றாலும் இந்த விஷயத்தில் அவன் பேச்சை அவர் கேட்கவே மாட்டார். அதனால் அவர் விருப்பத்திற்கு விட்டுவிட்டான். இங்கே பாருங்கப்பா, உங்களுக்கு இந்த தொழில் பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணிக்கோங்க. எனக்கும் அம்மாவுக்கும் இது பிடிக்கல. தொழில் கற்றுக்கிற வரைக்கும் நீங்கள் இதில் இருங்க. அதுக்கப்புறம் ரெண்டத்தையும் தனித்தனியாக ஆக்கிடலாம். வட்டி பணத்தையும் கம்பெனி பணத்தையும் கலக்க வேண்டாம். நீங்கள் தனியாகவே மெயின்டைன் பண்ணிக்கோங்க என்று விட்டான். உனக்கு இல்லைன்னா அப்புறம் நான் வேற யாருக்கு சம்பாதிக்க போகிறேன் என்று கோபப்பட்டவரை மெல்ல சமாதானம் செய்தான். சரி, இப்போதைக்கு இதை பற்றி பேச வேண்டாம் என்று தந்தையிடம் சொல்லிவிட்டான். அதன் பிறகு இருவரும் அந்த விஷயத்தை பற்றி எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. ஃபேக்டரியின் முன்னால் வந்து நின்றது அந்த ஆடி கார். அதிலிருந்து இறங்கினான் சஞ்சீவன். இறுகிய முகத்தோடு அங்கிருந்த காவலர்களை நோக்கி நடந்து வந்தான். என்ன சார், பிடிச்சிட்டிங்களா அவனை என்றான் கோபமாக. இல்லை சார், தேடிக்கிட்டு இருக்கோம். அவன் முகம் இன்னும் கடுமையாக மாறியது. எதுவும் பேசாமல் திரும்பவும் வந்து தன் காரில் சாய்ந்து நின்று கொண்டான். கையை கட்டி கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றிருந்தான். அப்போதுதான் அவனை கண்ட மருதமுத்து வேகமாக அவனிடம் ஓடி வந்தார். தம்பி. அவன் அழைப்பில் நிமிர்ந்து பார்த்தவன், அண்ணே என்ன ஆச்சு? ஒரு ஆள், அந்த ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு இவங்களால முடியலையா என்றான் கோபமாக. இல்லை தம்பி, போலீஸ் தேடிக்கிட்டு தான் இருக்கு. அவன் எஸ் ஆயிட்டான். யாருண்ணே அவன் அப்படிப்பட்ட ஜித்து? சாதாரண பொருள் ஜப்தி பண்ணிட்டு வர பையன்தான் தம்பி. அவனுக்கு என்னண்ணே எங்கள் அப்பா மேலே கோபம்?
தெரியல தம்பி. ஆனால் கொஞ்ச நாளில் அவன் இந்த தொழிலை விட்டு போகிறதா இருந்தான். எலக்ட்ரீஷியன் தொழில் பண்ண போகிறதா சொன்னான். அதுக்கு அண்ணன்கிட்ட பணம் கேட்டுக்கிட்டு இருந்தான். முகத்தில் குழப்பம் படர அவனை அதிர்ச்சியாக பார்த்தான் சஞ்சீவன். என்ன சொல்கிறீங்க அண்ணன்? இதை பற்றி போலீஸில் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன் தம்பி. அது மட்டும் இல்லை, அவன் வீட்டில் அவன் பீரோவில் இருந்து பணம் கிடச்சிருக்கு. அவ்வளவு பணம் அவனுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. அப்பா கொடுத்தாரா என்ன? எனக்கு தெரிஞ்சு இருக்காது தம்பி. அவனை நம்பி எல்லாம் அவ்வளவு பணத்தை கொடுக்குறவர் இல்லை உங்கள் அப்பா. ஒருவேளை கொடுத்திருந்தா நிச்சயமாக டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வாங்கிட்டு தான் கொடுத்துருப்பாரு. ஆனால் அப்படி ஷியூரிட்டி வைக்க கூட அவன்கிட்ட ஒரு மண்ணும் இல்லை. நெற்றியை நீவி யோசித்தான் சஞ்சீவன். அண்ணன், எல்லா விஷயத்தையும் ஒன்று கூட விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொல்லிடுங்க. சின்ன விஷயம்னாலும் அவங்களுக்கு யூஸ் ஆகும். சரி தம்பி, நீங்கள் எதுவும் கலங்காதீங்க, பார்த்துக்கலாம். நாங்கள் எல்லாரும் இருக்கோம். வேதனையோடு முகத்தை திருப்பிக் கொண்டான் சஞ்சீவன். எத்தனை தடவை சொன்னேன் இந்த வட்டி தொழிலெல்லாம் வேண்டாம்னு. கேட்டாரா? பணம் பணம்னு அலைஞ்சாரு. கடைசியில் பணத்துக்காகவே ஒருத்தன் கொலை பண்ணிட்டு போயிட்டான். உடைந்த குரலில் கூறினான். அவன் கையை ஆறுதலாக பற்றினான் மருதமுத்து. தம்பி, நீங்களே இப்படி உடைஞ்சு போனா அம்மாவையும் தங்கச்சியும் யார் பார்த்துக்குவா? தெரியல அண்ணன், என்னால் தாங்கவே முடியல. நேற்று வரை எங்கள் கூட சிரித்து பேசிக்கிட்டு இருந்த மனுஷன் இப்போ இல்லை. 5 வருஷமாச்சு நான் வெளிநாட்டுக்கு போய். திரும்ப வந்து குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேனே. சொல்லும்போதே அவன் குரல் பிசிறு தட்டியது. விழிகள் கலங்க துடிக்க அவசரமாக அதனை அடக்கி கொண்டான். சில நிமிடங்கள் அமைதிக்கு பின் பெருமூச்சு ஒன்றை இழுத்து விட்டான். கவலைப்படாதீங்க தம்பி, போலீஸ்காரங்க நிச்சயமாக அவனை கண்டுபிடிச்சிடுவாங்க. நொடியில் அவன் முகம் கடுமையாக மாறியது. கண்டுபிடிக்கணும், நிச்சயமாக அவனை கண்டுபிடிச்சாகணும். கமிஷனர் ஆஃபீஸ் போனீங்களே, என்ன சொன்னாங்க அவங்க? எம்எல்ஏ ராஜலிங்கம் மூலமாக ப்ரெஷர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். எங்கள் அப்பாவை கொலை பண்ணவனுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கணும். வெளுத்து அவன் முகம் சிவந்தது. அந்த இருட்டிலும் அது மருதமுத்துவுக்கு தெரிந்தது. யாரோ இன்பரசனாம். அவர்கிட்ட தான் கேஸை ஒப்படைக்க போகிறாங்களாம். யார் என்னன்னு விசாரித்து வைங்க. கை சுத்தமில்லாதவராக போனால் பணம் வாங்கிட்டு கேஸை திசை திருப்பிட போகிறாரு. சரி தம்பி, நான் விசாரித்து சொல்கிறேன். தன் சட்டை பாக்கெட்டிலும் பேண்ட் பாக்கெட்டிலும் துழாவினான் இளமாறன். 100 ரூபாய் அளவிற்கு சில்லறை மட்டுமே அவனிடம் இருந்தது. அந்த இடத்திலிருந்து ஆட்டோவில் குழலியின் வீட்டிற்கு செல்ல அந்த பணம் போதும். ஆனால் அவன் ஆட்டோவில் செல்ல விரும்பப்படவில்லை. தனியாக சென்றால் தான் கவனிக்கப்பட்டு விடுவோம் என்று எண்ணியவன் கூட்டத்தோடு கூட்டமாக பேருந்திலேயே பயணம் செய்தான். அது மட்டுமில்லாமல் இந்நேரம் குழலியை பற்றி தெரிந்து கொண்டு அவள் வீட்டிலும் காவலர்கள் சென்று விட்டிருந்தால் என்ன செய்வது என்ற பயம் அவனுக்கு இருந்தது. ஆட்டோவில் சென்றால் வீட்டிற்கு முன் இறங்கும் போது தான் கண்காணிக்கப்படுவோம் என்று எண்ணினான். அதனாலேயே பேருந்தை அவன் தேர்ந்தெடுத்தான். அருகில் இருந்த ரோட்டோர கடையில் ஒரு தொப்பியை வாங்கி தன் தலையில் மாட்டிக்கொண்டான். பிறகே பேருந்தில் ஏறினான். லஸ் சர்ச் ரோட் நிறுத்தம் வந்ததும் சுற்றுமுற்றும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு இறங்கினான். அங்கிருந்து சிஐடி காலனி நோக்கி நடந்தான். அங்கேதான் ஒரு வீட்டில் குழலி வாடகைக்கு இருந்தாள். கீழே ஹவுஸ் ஓனர் இருக்க மேலே இவள் தங்கியிருந்தாள். முதலில் 2 முறை நேராக வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தான் மாறன். ஹவுஸ் ஓனர் குழலியை கேள்வி எழுப்ப ஆரம்பித்து விட்டார். அவர்கள் கேட்பதிலும் நியாயம் இருக்கிறதே. திருமணம் ஆகாமல் இருக்கும் பெண்ணின் வீட்டிற்கு ஒரு ஆண் வந்து சென்றால் அவர்கள் கேள்வி கேட்கத்தானே செய்வார்கள். அதன் பிறகு அவன் பகிரங்கமாக வருவதை நிறுத்தி கொண்டான். ஒரு தெரு தள்ளி பைக்கை நிறுத்திவிட்டு சத்தமில்லாமல் வீட்டின் பக்கவாட்டில் இருக்கும் பைப்பின் வழியே ஏறி குழலி வீட்டு பால்கனியில் குதித்து விடுவான். இப்போதும் அவன் அப்படியே செய்தான். ஆனால் எப்போதும் அழைப்பு மணியை அழுத்தாமல் அவளுக்கு செல்போனில் அழைக்க அவள் வந்து கதவை திறப்பாள். ஏனெனில் அழைப்பு மணி ஒலித்தால் கொஞ்சம் கீழே சத்தம் கேட்கும். ஆனால் இப்பொழுது அவனிடம் செல்போன் இல்லை. வீராவிடம் பேசிய பிறகு எங்கே செல்போனை வைத்து தன்னை ட்ராக் செய்து விடுவார்களோ என்று எண்ணியவன் சிம் கார்டை கழற்றி உடைத்து அருகில் இருந்த சாக்கடையில் போட்டுவிட்டு சத்தமில்லாமல் அந்த இடத்திலேயே யாரும் அறியாத வண்ணம் ஓரமாக செல்போனை போட்டுவிட்டு வந்துவிட்டான். அவளை எப்படி அழைப்பது என்று யோசித்தவன் வேறு வழியின்றி அழைப்பு மணியை அழுத்தினான். யாரோ என்று எண்ணி கதவை திறந்தவள் இளமாறனை கண்டதும் சந்தோஷத்தில் அவனை தாவி அணைத்து கொண்டாள் குழலி. அவள் ஏதோ பேசத் தொடங்க அவசரமாக அவள் வாயை பொத்தி வீட்டிற்குள் இழுத்துச் சென்று கதவை தாழிட்டுவிட்டு 1க்கு 2 முறை அதனை சரிபார்த்து கொண்டான். அவன் செயல்களில் புருவம் சுருக்கியவள், மாறா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சு? ஏன் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க? சந்தேகத்தோடு அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சைரன் ஒலி அவர்கள் இருவரின் காதுகளையும் எட்டியது. இளமாறன் மாட்டிக்கொண்டானா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.